friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டஃப்ட் எக் சப்பாத்தி. ஒரு அருமையான டிஃபன் ரெசிபிங்க. டக்குன்னு பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஈவினிங் ஸ்நாக் டைமுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபியும் கூட. இங்கே நல்ல சப்பாத்தியோட எக்கை ஸ்டஃப் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷாக பண்ண போகிறோம். அது ஸ்டஃப்டு சப்பாத்தினா கஷ்டமான வேலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும்போது டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாங்க. ஒரு சிம்பிளான மெத்தட் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டஃப்டு எக் சப்பாத்தியில் நான் சீஸும் சேர்த்துருக்கிறேன். ஸோ குழந்தைங்களாம் கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டோடு இருக்கும். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அருமையான ரெசிபிங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான இந்த எக் பராத்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு அகலமான பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை கலந்து விட்டுருவோம். விரலில் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவெல்லாம் நல்லா இப்படி ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் அகைன் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் பிசைஞ்சு நம்ம இதை ஊற வச்சிடலாம். மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறுட்டுங்க. அப்போ தான் சப்பாத்தி நம்மளுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும். இங்கே சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டும். இங்கே 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இப்போ நல்லா தேவையான அளவுக்கு ஒரு உருண்டை மாவு எடுத்து வரமாவில் புரட்டிட்டு நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு நல்லா தட்டியாச்சு. இப்படி கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ரவுண்டு ஷேப் வேணும்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பர்ஃபெக்ட் ரவுண்டு ஷேப்புக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேங்க. சப்பாத்தியெல்லாம் நல்லா உருட்டி எடுத்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். நல்லா சூடாக இருக்கிற தோசை தவாவில் போட்டு ஒரு 30-40 செகண்ட் அப்படியே விட்டுறணும். அந்த சைடு அப்படியே லைட்டாக அப்படியே பபிள்ஸ் வர்றது தெரிய ஆரம்பித்த உடனே நம்ம அகைன் திருப்பி போடணும். இங்கேயும் அப்படியே ஒரு 30-40 செகண்ட் விட்டுருங்க. பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும்போது அகைன் திருப்பி போடுங்க. அகைன் ஒரு 20-30 செகண்ட் விட்டு திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள் சப்பாத்தி நல்லா உப்பி வர ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தேவைப்பட்டால் லைட்டாக எண்ணெய் தொடச்சி விடுங்க. 2 சைடும் லைட்டாக எண்ணெய் தொடச்சிக்கிறேன். லைட்டாக இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது பாருங்கள் நல்ல ஃபுல்கா சப்பாத்தி மாதிரி நல்ல உப்பலாக வருது. அவ்வளோதாங்க, சப்பாத்தி ரெடி. இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி ரெடி. அடுத்தது ஒரு எக் பராத்தா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. நல்ல பொடியான இருக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது ஒரு கைப்பிடி பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலை, கூடவே 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருவோம். இப்போ அடுத்ததான் நம்ம முட்டையை கலந்துடலாங்க. இங்கே ஒரு பவுலில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து நல்லா கலந்துருவோம். அவ்வளோதான், முட்டையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம எக் பராத்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஒரு ஈஸியான மெத்தடில் எக் பராத்தா செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சம் குழிவான ஒரு பேன் அல்லது தோசைக்கல் எடுத்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுட்டு கலந்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிடலாம். இந்த முட்டை லைட்டாக அப்படி ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ இதில் கலந்து வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாவை அப்படியே லைட்டாக தூவி விட்டுருவோங்க. அப்படியே மேலே நல்லா தூவி விட்டுட்டு அடுத்தது மொசரல்லா சீஸு கொஞ்சம் தூவிக்கிறேன்.
இந்த சீஸ் வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த சீஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சப்பாத்தியை மேலால் வச்சு விட்டு அப்படியே லைட்டாக அழுத்தம் கொடுத்து அப்படியே சுற்றி விடுவோம். பாருங்கள், அழகாக நல்லா சப்பாத்தி அந்த முட்டையோடு ஒட்டி பிடிச்சிக்கிச்சு. அப்படியே அந்த பாதி குக்கான முட்டை மேலே நம்ம சப்பாத்தி வைக்கும்போது அந்த சீஸ் எல்லாம் போட்டு வைக்கும்போது நல்லா ஒட்டிக்கிறோம். இப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே அது வந்து வேகறதுக்கு விட்டுருவோம். ஒரு நிமிஷம் போல் விட்டுருங்க. லைட்டாக இப்படி அழுத்தி விடுங்க. ஒரு நிமிஷம் விட்டுட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்படி கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், முட்டை நல்லா இந்த சைடு வெந்துருச்சு. இப்போ இந்த சைட்லேயும் இந்த முட்டை மேலே நம்ம கலந்து வச்சுருக்கிற பொடியான இருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாவை மேலால் தூவி விட்டு கூடவே அந்த சீஸையும் தூவி விட்டு அகைன் இன்னொரு சப்பாத்தியை மேலே வச்சிடலாம். அந்த சீஸ் மெல்ட் ஆகும்போது இந்த சப்பாத்தி நல்லா ஒட்டி பிடிச்சிக்குங்க. இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அகைன் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேணும்னா பட்டர் அல்லது கீ அல்லது எண்ணெய் எது வேணாலும் நம்ம மேலே தடவிக்கலாம். பட்டர் வந்து பெஸ்ட் ஆப்ஷன், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதாங்க, அருமையான ஸ்டஃப்டு எக் சப்பாத்தி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது இதை கேர்ஃபுல்லாக எடுத்து பரிமாறிடலாம். நல்லா கட் பண்ணி நம்ம பரிமாறும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா அழகாக பர்ஃபெக்டாக ஜம்முன்னு வெந்திருக்குங்க. அந்த சீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகி நிற்கிது. வாவ், சூப்பராக இருக்குங்க. இது அழகாக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி கொஞ்சம் டொமேட்டோ சாஸோடு கொடுத்தோம்னா ஆஹா, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாராட்டு நிச்சயம். பர்டிகுலர்லி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக் டைமுக்கோ இந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி அண்ட் சிம்பிளாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பர்டிகுலர்லி இந்த எக் ஸ்டஃப்டு சப்பாத்தி சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. விருப்பப்படுறவங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட இது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பாராட்டு நிச்சயம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.